செம பாட்டு அதெல்லாம். இன்னுமே நிறைய லவ்வர்ஸ்க்கு வந்து அது ஒரு காதல் டியூனு இல்லை ஏதோ நைட்டு தூங்குறப்ப அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக்சுவலி இவர் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காருண்ணா. வெஸ்டர்னா என்ன, வில்லேஜ் கல்ச்சர், அந்த ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரெண்டான மியூசிக்கை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருண்ணா. நம்ம இவ்வளோ நாளாக ராஜா சார் பாட்டுன்னு நினச்சி கேட்டுட்டு இருந்த நிறைய நல்ல நல்ல பாட்டெல்லாம் ராஜா சார் போடல, வேற யாருன்னா போட்டான். தம்பி ரெடியா? ரெடிண்ணா. நான் வேற லெவல்ல இருக்கு. ஆமாண்ணா. நராட்டோ. நராட்டோ. ஓ சூப்பர் தம்பி, சிறப்பு. ஆமாண்ணா. ஃபேவரட் அவனுக்கு இல்லை, அப்டேட் ஆகும்னா இவனுங்களெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கணுமாண்ணா. கரெக்ட், அது வேணா உண்மைதான் தம்பி. ஆமாண்ணா. ஸோ சரி, இப்போ நீ கிட்டார் கையில் வச்சிருக்க. ஆமாண்ணா. ஏதோ ஒரு பாட்டு வாசிக்கலாமா? போயிடலாண்ணா. போயிடலாமா? என்ன பாட்டு வாசிக்க போகிறேன்? நீங்கள் தான் சொல்லணும். கிட்டார்னாலே இளையராஜா தான் ராஜா சார். அது அந்த பாட்டை தவிர, ஏன்னா எல்லாரும் யூடியூப் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே கிட்டார் வச்சுட்டு எண்ணிய பொண்ணிலாவே தான் வாசிட்டு இருக்காங்க. அது ஒரு சம்பிரதாயம்ண்ணா. நியூ இயர்னா அந்த மாதிரி கிட்டார்னா அது வந்துடுது. ஆமாண்ணா. ஓகே சூப்பர். சரி ஓகேண்ணா. ராஜா சார் என்ன பாட்டுண்ணா? நீ சொல்லு தம்பி. நானாண்ணா? என்ன பாட்டு? தம்பி பாட்டு சூப்பர் பாட்டு தான், ஆனா அது ராஜா சார் பாட்டு இல்லை. ஓ தெரியாது உனக்கு? நான் ராஜா சார் பாட்டுன்னு தான் நினச்சேன். இது மாதிரி தான் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. வேற பாட்டு? சரி ஓகே, வேற பாட்டு. நோ நோ நோ, இதுவும் கிடையாது. இதுவும் ராஜா பாட்டு கிடையாது தம்பி. இத்தனை வருஷமா ராஜா பாட்டு தானே கேட்டுட்டு இருக்கிறோம். இல்ல தம்பி, வேற ஏதாவது ட்ரை பண்ணு. வேற இது கண்டிப்பா ராஜா சார் பாட்டு தான். ஓகே பார்க்கலாம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று கிடையவே கிடையாது. என்னன்னா சொல்றீங்க? இந்த மூணையுமே அழி. கோட்டை முதல்ல இருந்து போடு. கோட்டை முதல்ல இருந்து போடலாம். நம்ம இவ்வளோ நாளாக ராஜா சார் பாட்டுன்னு நினச்சி கேட்டுட்டு இருந்த நிறைய நல்ல நல்ல பாட்டெல்லாம் ராஜா சார் போடல. ஆமாம். சரி, அப்போ வேற யாருன்னா போட்டான்? தம்பி இளையராஜா சார் மாதிரியே அந்தந்த பீரியட்ல செம்ம ஹிட்டு கொடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபீல்ட் அவுட்டாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தம்பி. அவங்களாம் யார் யார், அவங்க என்ன மாதிரியான ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு யோகம் வ்ளாக்ஸ். நான் நிர்பன் தொல்காப்பியன். நான் ஆதவன் ராமசாமி. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தம்பி இந்த லிஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட்? மனோஜ் கியான். மனோஜ் கியான் சூப்பர் மியூசிக் டைரக்டர்ஸ். ஆமாண்ணா. டைரக்டர்ஸ் மொத்தம் ரெண்டு பேர். எஸ். ஆனால் நிறைய பேருக்கு அந்த இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. மனோஜ் வேற, கியான் வேற. இது மாதிரி பழம்பெரும் இசையமைப்பாளர் இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க? எல்லாத்துக்கும் தெரியுது. விஸ்வநாதன், ராமமூர்த்தி. ஸோ அதே மாதிரி தானா. ஸோ இவங்க வந்து 1981 1989 வரைக்கும் சேர்ந்து ஊமை விழிகள். தம்பி ஊமை விழிகள் என்ன சாங்கு? ஊமை விழிகள்னாலே எல்லாருக்கும் வர, இளைஞர்களுக்கு வர ஒரு சாங் இதுதான். இன்னைக்குமே நாடகம் ஏதாவது வில்லேஜ் ட்ராமால அது இல்லாம இருக்காது. அப்படியே இருக்கு. அதுல இன்னொரு பாட்டு இருக்குல்லண்ணா, அது வந்து இது வந்து டோட்டலுக்கு அதுக்கு ஆப்போசிட். தோல்வி நிலையென நினைத்தால் இப்படியெல்லாம் போனீங்கன்னா இப்படிதான் பழமிட்டு இருப்பீங்க. வெறும் காதல் காட்சின்னு மட்டும் இல்லாம நட்புக்கு முக்கியத்துவம். என்ன பாட்டுனா? தோல்வி நிலையென நினைத்தால். ஆக்சுவலி என்ன தோல்வி நிலையென நினைத்தால் வந்து இலங்கையில LTT இருக்காங்கண்ணா, விடுதலை புலிகள். ஆமா, மேதகு வேலு பிள்ளை பிறப்பாங்க. அவங்க வந்து இந்த பாட்டை வந்து அதிகாரப்பூர்வமற்ற தேசிய கீதம் மாதிரி அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சூப்பர். உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம். மியூசிக் எவ்வளோ இதா இருக்கு பாத்தியா? ஸோ அதுக்கப்புறம் 1989 ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா, பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்
கியான் என்ன பண்ணியிருக்காருன்னா இழந்த கைகள், இணைந்த கைகள் செம. ராம்கி அருண் பாண்டியன். ஆமாண்ணா. அது என்னன்னா பாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இவர் மனோஜ், அவர் வந்து பந்தய குதிரைன்னு ஒரு படம் மியூசிக் பண்ணார். ஆனால் என்னன்னா அந்த படம் வெளியே வரல. இல்லை அது அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து அப்படியே அவர் ஒரு இது ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ஒளிப்பதிவு கூட முன்னாடி ஆரம்பிக்கிறாரு. அது ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரே ஓனாக வந்து டைரக்ஷனும் பண்ணுறாரு, மியூசிக்கும் பண்ணுறாருண்ணா. ஆமாம். ஸோ அது என்ன படம்னா குட் லக். குட் லக்லாம் நல்ல ஹிட். நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் குட் லக். காதல் செய்யும் காதலர்க்கெல்லாம் காதல் தேடும் மாணவர்க்கெல்லாம் குட் லக். என்றென்றும் காதல். அதுவும் செம படம். இந்த சந்தோஷம் நீ தந்ததால வெண்ணிலா. ஆனா என்னன்னா அப்பதான் வந்து மக்கள்ல வந்து ஒரு மாதிரி கலை விமர்சனம் வந்துச்சுன்னா, கம்பேக் லேட்டா கொடுத்தாரு. பட் நல்லா தானே இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும். நான் மனோஜ் வந்து 1992 இருந்து 2000 வரைக்கும் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு 3 மொழியிலையும் ஒரு 8 படம் பண்ணியிருக்காரு. ஆமா. கியான் அப்படி பெருசா ஹிட் ஆகல. அவர் வந்து 91, 92 2 வருஷம் தான் இருந்தாரு. 4 படம் தான் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மனோஜ் கியான் முடிச்சாச்சு. ஆமாங்கண்ணா. ஸோ அடுத்தது யாரு? அம்சலேகா. அம்சலேகா எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் என்னை காதலிக்கவில்லை. ஆக்சுவலி ஒரு இயற்பெயர் வந்து கோவிந்தராஜ் கங்கராஜ். இவர் வந்து 23 ஜூன் 1951 பிறந்திருக்காருன்னா மண்டியா, கர்நாடகாவில். இந்திய மியூசிக் டைரக்டர் தான், ஆனால் கர்நாடகத்தில் தான் அதிகமாக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதான் இது ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, அவார்ட்ஸும் நிறைய வாங்கியிருக்காரு. இவர் எந்த அளவு டேலண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 படத்துக்கு மேலே இவரே பாட்டு எழுதி ஆமாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆமாண்ணா. அப்போ 300 படத்துக்கு மேலே இவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் ரைட்டரு, டைலாக் ரைட்டரு அதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாண்ணா, ரைட்டரு. அதுக்கப்புறம் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கண்ணா, அந்த ட்ரூப் வச்சு ட்ரெயின் பண்றாருன்னா. ஸோ இவரோட ப்ளஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி ஒரு வைப்பு கிரியேட் பண்றாரு. ஆக்சுவலி இவர் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காருண்ணா. பெஸ்ட்னா என்ன, வில்லேஜ் கல்ச்சர், அந்த ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரெண்டான மியூசிக்கா மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு. சூப்பர் அப்படியே தலைப்பு அதான் இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. அவருடைய ஃபேமஸான பாட்டு என்னதுங்கண்ணா, நேரம் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆடியன்ஸு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அங்கங்கம்மா எழுது. ஆமா, அது செம. கேப்டன் மகளா? ஆமாண்ணா. அந்த படம், அந்த படத்துக்கு இவர் தான் இசை. இல்லை, அது குஷ்புக்கு மட்டும்தான் நான் அப்படி எழுத முடியும். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு ஒரே ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காருன்னா. ஆமாம். 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 7 கர்நாடகா ஸ்டேட் அவார்டுனா, அதில் மியூசிக்கு 4 அவார்டு, பாடல் எழுதுறதுக்கு ஒரு 3 அவார்டுனா, பெங்களூர் யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் வந்து இசையமைப்பாளர் சிவானாலே நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு இப்போ வரைக்குமே எல்லாரும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணா காதலை ரசிப்பாங்கன்னா, இந்த பாட்டை கேட்கும்போது எல்லாத்துக்குமே அவன் காதலி வந்துருவாங்க. லவ் டுடே படம், தளபதி விஜய் அவர் படத்துல இன்ட்ரோ ஆனாருன்னா. அப்புறம் காதல் சுகமானது, என்னை பறிக்கிற பூமகள் ஊர்வலம்னா, பூமகள் ஊர்வலம், காதல் சுகமானது, ஸ்னேகா. ஓகே, மியூசிக் டைரக்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹீரோயின் பத்தி பேசுறோம்னா அது நம்ம வேற வீடியோல பார்த்துடலாம். அற்புதம், ஸ்னேகா அற்புதம் இல்லைன்னா ஸ்னேகாவும் அற்புதம் தான். அற்புதம்னு ஒரு படம், அற்புதத்துல ஸ்னேகா தான் நினைக்கிறேன். அப்படியா? காதல் சுகமானதெல்லாம் வேற லெவல் சம்பவம். ஆமா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு, நிறைய ஹிட் பாட்டு. ஸோ அவரும் அந்த விதத்திலே போயிட்டாருன்னா அவரையும் மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், அவரால் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து தான் செம்மையாக இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கும். நீ அந்த பாட்டையே சொல்லவே இல்லை. காதலிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இவரோட பாட்டுக்கு அடிமைன்னு. என்ன அழகு எத்தனை அழகு, அது இல்லை, இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, ஏன் பெண் என்று பிறந்தாய். ஆமாண்ணா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் இதே பாட்டை தான் கேட்டுட்டு இருந்தான். செம பாட்டு அதெல்லாம். இன்னுமே நிறைய லவ்வர்ஸ்க்கு வந்து அது ஒரு காதல் டியூனு இல்லை
ஏதோ நைட்டு தூங்குறப்ப அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் அடுத்து பார்க்க போகிற மியூசிக் டைரக்டர் வந்து கலைமாமணி சந்திரபோஸ்னா உங்களுக்கு என்ன வருதுண்ணா? தம்பி சந்திரபோஸ் பற்றி நான் சொல்லணும்னா, நான் என்னோட பிளேலிஸ்ட்டில் அவரோட பாட்டு 2 பாட்டு கம்பல்சரியாக இருக்கும், டெய்லி அதை கேட்பேன். அது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால கால என்ன பண்ணாது? மனிதன் மனிதன். மனிதன்ல இன்னொரு பாட்டு இருக்குமேண்ணா. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடுத்தது எல்லாரும் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான ஒரு பாட்டு, அது இளையராஜா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அந்த பாட்டு நிறைய பேர் அது தேவசாரன்னு நினச்சிருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த சமயத்தில் அண்ணாமலை அந்த மாதிரி தான், அந்த ஸ்டைல் தானே இது. அப்புறம் இன்னொன்னா மெலோடி ஆஸ் யூஷுவல், மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, அண்ணா நகர் முதல். எஸ், சூப்பர்ண்ணா. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான நிறைய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பாட்டுக்கு மேலே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. ஆனால் இவர் ஸ்டார்டிங் வந்து மதுரை கீதம் அப்படிங்கிற படத்தில் தானே இன்ட்ரோ ஆனார். ஸ்டார்டிங்கில் வந்து தேவா சாரோட 2 பேரும் சேர்ந்து இந்த இசை கச்சேரி மியூசிக் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றா பண்ணியிருக்காங்கன்னா, இடத்துல ஒரு இதை பதிவு பண்ணணும் தம்பி. மதுரை ஈரம் படத்துல வந்து தேவா சாரும் சந்திரபோஸ் சார் 2 பேரும் தான் இசையமைக்க வேண்டியதா இருந்தது. சில பல காரணங்களால தேவா வந்து கழட்டி விடப்பட்டார் அப்படின்ட்டு அவரே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமா ஆமா ஆமா. எம்எஸ்வி மியூசிக்ல 6 புஷ்பங்கள்னு படம், அதுல வந்து ஏண்டி முத்தம்மா பாட்டு சரியான ஹிட். அது இவர் பாடினதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இவர் தானே. இதுல இருந்து தான் இவர் பிரபலமாக ஆரம்பிச்சாருண்ணா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மாங்குடி மைனர், மச்சான பாத்தீங்களா, செம ஹிட்ல வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அதான் நீங்க சொன்ன மாதிரி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100க்கு மேற்பட்ட படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா இவர் வந்து பராசக்தி கலைஞரோட அதுல எல்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காருன்னா, சில படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படியே அவருக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய் வந்து 2010ல். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பரணி. பரணினா உனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கிறது என்ன? துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஐயோ, எனக்கு ஏன் இப்படியே தோணுது? அது அப்படிதான், அது இயற்கை தான். இல்ல நல்ல பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, நல்ல பாட்டு. மழை காலத்துல மலையில் நாளையெல்லாம் தப்பு இல்லை. ஆமா, ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கோயில் ஃபங்க்ஷனு இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ரேடியோ செட் இருக்குன்னா அதில் பாடிட்டு இருக்கிற பாட்டு ஒன்று இதுதான். ஆனால் எனக்கு பரணின்னா ஞாபகத்து வருது சூர்யாவும் விஜயும் தான் தம்பி. ஏன்னா இவங்க 2 பேருடைய ஸ்டார்டிங் பாட்டு ஹிட் ஆனதுக்கு காரணம் இவர் தான். ஆமாம், ஏன்னா நாளை தீர்ப்பு படத்தில் வந்து விஜய்க்கு ஒரு பாட்டு இவர் எழுதியிருக்காரு. ஓ, ரைட்டரா. ஓகேண்ணா. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஒரு சூப்பரான ஹிட் செந்தூரபாண்டி ஹிட் கொடுத்துருக்காரு. யாருண்ணா? பரணியாண்ணா? ஆமா, செந்தூரபாண்டிக்கு மியூசிக் அவர் தானே. என்ன சொல்றீங்க? பெரியண்ணா சூர்யாவானா? ஆமா, சூர்யாவுக்கு. அதனால தான் நான் சொன்னேன், இவங்க 2 பேரையும் லிஃப்ட் பண்ண ஒரு ஆள்ல இவரும் ஒருத்தர். அப்புறம் சுந்தரன் டிராவல்ஸ், சார்லி சாப்ளின் அல்டிமேட்டான பாட்டு ஹிட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முதலாம் சந்திப்பில் அந்த பாட்டு, அந்த ஹிட். சார்லி சாப்ளின்ல நான் இந்த டைம்ல பதிவு பண்ணணும், இது மியூசிக் அப்பாற்பட்டது. சார்லி சாப்ளின் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக் தம்பி. எதுல தெரியுமா? சார்லி சாப்ளின் படம் வந்து 23 லாங்குவேஜ்ல டப் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லா இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த படமும் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்ல. ஹையஸ்ட் டப்பிங் இது. நீ வரைக்கும் மீம் பேஜ் எல்லாம் கண்டிப்பா சுந்தரன் டிராவல்ஸ்ல ஒரு மாப்பிள்ளைக்கு அதான் அந்த மியூசிக் தான் நிறைய சூப்பர். இது வந்து ஆக்சுவலா 1991ல இருந்து 2017 வரைக்கும் ஃபீல்ட்ல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் தம்பி. கிட்டத்தட்ட 23 படம். ஆமா, 23 படமே, எல்லா படமே ஹிட். ஏன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மக்கள் மறந்துடுறாங்கன்னு தெரியல. இல்ல மக்களுக்கு தெரியல, ஆக்சுவலா இவங்க ஏன் ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க? அது நம்ம ஒரு வீடியோ போடணும் தம்பி. ஆமாண்ணா. ஒருவேளை அவரோட இயற்பெயர் குணசேகரனே இருந்திருக்கலாமோ பரணின்னு. நிறைய பேர் மாத்திடுறாங்க. பரணி வந்து கண்டிப்பா உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பாரு. அடுத்த லெவல் போயிருக்க வேண்டிய ஒரு. சரி, ஓகே. தம்பி, இவரை மறந்துட்டோமே தம்பி. யாருன்னா? சௌந்தரியன் சார். ஸோ 1991ல் சேரன் பாண்டியன் படத்து மூலியமா அறிமுகம்னா. ஆனா ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தா இப்போ நீங்க பாண்டிங்களா சிந்து நதி போ 94ல் அந்த படம்னா அதுல 2 பாட்டு தம்பி இன்னைக்கு வரைக்கும், அதுவும் அந்த பட்டி தொட்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க.
அடியே இருந்துச்சு. அடியே அடி சின்ன புள்ள. சரியான சாங்கண்ணா. அதுக்கப்புறம் அதாண்ணா மொத்தம் ஒரு 22 படம்ண்ணா. 91 2008 வரைக்கும் ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஃபீல்டு அவுட். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டோம். அவர் சாங்கை மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். அவர் சாங்கை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறோம். ராஜா சார் பிளேலிஸ்ட். ராஜா சாரோட பிளேலிஸ்ட்ல தான் இதெல்லாம் இருக்கும். நம்ம சொன்ன எல்லாமே. பரணி மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. ஓகே, அடுத்தது ரஞ்சித் பரோட். ஆள் சூப்பரா இருப்பார். நான் ஃப்ரெண்ட்ஸ் பேட விட்டு எனக்கு அவரை பார்த்து இந்த கிங்ஃபிஷர் விஜயமலையா மாதிரி தான். கரெக்ட். ரஹ்மான் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இன்னி வரைக்குமே அவர் ட்ரம்ஸ் பிளேயர்னா. இப்போ இன்னைக்கு வரைக்கும் சொன்னா இந்த தக் லைஃப்லயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமாண்ணா. ஸோ இவர் சொந்தமா மியூசிக் பண்ணது வந்து விஐபி. எஸ், மின்னலவர் சிம்ரான். சிம்ரான் அந்த ஒரு பாட்டு மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ஹிட். மயிலு மயிலு மயிலமாவும் சூப்பரா இருக்கும். 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விடுதலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காருன்னா இவர் மியூசிக் அதானா இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதானா இவர் ஃபுல்லாக நார்த்து அந்த மாதிரி அந்த சைடில். ஓகே. ஹிந்தி பேசுகிற வடக்கு நண்பர்கள்ல விஜயமாலியான்னு சொல்லிட்டேனே. அதான் வடக்கு நண்பர் தானே. ஆனால் 2001 ஆக்ஸ் படம்ன்ற ஒரு படம், அதில் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஒன்று வாங்கியிருக்காருன்னா. 2011 சைத்தான் படத்துக்கு 3 இந்திய இசை விருது வாங்கியிருக்காரு. ஸோ 20 படங்களுக்கு பேக்ரவுண்டு ஸ்கோர் பின்னணி இசை வாசிச்சிருக்காருன்னா. மணப்பெண்கள் தேவை அப்படின்ற படத்துல இருந்து பாடலாசிரியராக அறிமுகமாயிருக்காரு. அப்பா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஒரு 17 படம். பல்துறையில் இருப்பாரு. மியூசிக்லேயே பல துறை இருக்கு, அதுல எல்லாத்துலேயும் கால் பதிச்சிருப்பாரு. தேரா ஜாது ஜல்கையா அப்படின்னு 2000 வந்து ஒரு மியூசிக் வடிவமைச்சிருக்காருண்ணா. ஒலி வடிவமைப்பாளர்னா என்னன்னா சவுண்ட் இன்ஜினியர். அதுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் பின்னணி பாடகராக ஒரு 15 படம் பண்ணியிருக்காருன்னா. அதுக்கப்புறம் 99 பாடல்கள்னு சொல்லி ஏரமான் அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண தெரியுங்களா, ப்ரொடியூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து நடிகராக இன்ட்ரோ ஆயிருக்காருண்ணா. சூப்பர். இவர் ஒரு பேசிக்கலி ட்ரம்மர். ஏரமான் லைவ் கான்டெஸ்ட் அதெல்லாம் இருப்பார். இவர் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆமாம், பின்னாடி ட்ரம். சிவமணியும் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். பேர்பட்ட மியூசிக்கெல்லாம் போட்டீங்க இன்னைக்கு இல்லை. அண்ணா இல்லைண்ணா, எனக்கு என்னன்னா இப்போ நம்ம சொந்தமாக ஒன்று உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடியே இது உன்னோடது இல்லடா இவன்ட்ட கொடுத்தோன்னா அந்த பரிதவிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பயங்கர வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கும். தேவை இருக்கும்போது பணம் இருந்துச்சுன்னா தான் அந்த பணத்துக்கே மதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க கிரெடிட் எதிர்பார்க்கும் போது அந்த கிரெடிட் கிடைக்காம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தான் இந்த மாதிரி நம்ம பேசி அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்து சார் நீங்க பாத்தீங்களா அப்படின்றது 1001 அந்த மாதிரி. அந்த 1001 புதுப்பேட்டை அப்ப கொண்டாடாம இப்போ கொண்டாடிக்கிட்டு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட்டை கொடுக்கணும்னு நினைச்சா அப்பயே கொடுத்துடணும்ண்ணா. ஆமா தம்பி, நான் இப்போ சொன்னது ஒரு ட்ரெய்லர் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு படத்துல காணாம போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லிஸ்டடா அடுத்த வீடியோ வரிசையா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம யோகம் விளாக் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். நீ என்ன நினைக்கிற? நான் கமெண்ட்ல பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் நீங்கள் இவங்களெல்லாம் சொல்லலை, யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எஸ். ஸோ எல்லாருமே வேற யாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், உண்மையானவங்க இவங்க தான் அப்படின்னு காட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஆக்சுவலாக இப்போ அந்த 2K கிட்ஸுமே வந்து இப்போ இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நம்மளாம் 90s கிட்ஸ், நம்ம இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது மியூசிக் விரும்பிகளுக்கு அனுப்பி விடுங்க. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யோகம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் மாதிரியே ஃபேஸ்புக்கும் இருக்குது, இன்ஸ்டாகிராமும் இருக்குது. கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நாங்கள் மொக்க போட மாட்டோம். சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட தான் ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யூடியூப் சேனல், அதாவது யோகம் விளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் விளாக்ஸ்.